ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் அப்பா லாரியில் கேசரியும் சிக்கன் குழம்பும் வச்சிருக்கிறாரு. அதை நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். எப்படி செஞ்சுக்காரு பார்ப்போம். நாட்டு சக்கரெல்லாம் போட்டு கேசரி வச்சுக்கிறாருப்பா, பார்க்கலாம். பாருங்கள் நண்பர்களே, எங்கள் வீட்டுக்காரம்மா சொன்ன ஸ்டைலில் நான் இன்றைக்கி கேசரி செய்ய போகிறேன். ஒரு டம்ளர் ரவை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நெய், கேசரி பவுட்ரு, நாட்டு சர்க்கரை எல்லாம் போட்டு கேசரி செய்ய போகிறேன். தண்ணி கொதிக்குதுங்க. கேசரிக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. பருப்பு வச்சாச்சுங்க. ரவை ரெடியாக இருக்குதுங்க. தண்ணி கொதிக்குதுங்க. இதில் கேசரி பவுடர் லைட்டாக போடணுங்க. கேசரி பவுடரும் போட்டாச்சுங்க. இப்படி வந்துருச்சுங்க. தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. ரவை கொட்ட போகிறேங்க. கொட்டியாச்சுங்க. கிளறி ஒன்றுங்க. ரெடி ஆகிடுச்சிங்க கேசரி. இன்னொரு பொண்ணு பொண்ணுச்சுன்னா சரியாக போச்சுங்க. நன்றிங்க. கேசரி ரெடி ஆகிடுச்சிங்க. ஆறிடுச்சிங்க. சாப்பிட்டு பார்க்கலாங்க. அது என் ஒய்ஃபு சொன்ன மெத்தடில் நான் செஞ்சு பார்த்தேங்க. டேஸ்ட் நல்லாவே இருக்குதுங்க. சர்க்கரை கிக்கரை எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. சிக்கன் இந்த அவசர சிக்கனை செஞ்சிட்ருக்கிறேங்க. இது பாருங்கள், வெறும் மசாலா, இஞ்சி பூண்டு, உப்பு, அவ்வளோதாங்க. இது எங்களுக்கு வண்டியில் இருக்கிறத வச்சு செஞ்சிட்ருக்கிறேங்க. சுத்தமாக ட்ரை பண்ணேங்க. ட்ரை ஆகட்டும். சிக்கன் ரெடி ஆகிடுச்சிங்க. எடுத்து வச்சிட்டேங்க.
கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிட்ணுங்க. உங்கள் அப்பாவை லாரியிலேருந்து இந்த மாதிரி சமைக்கிறாங்கன்னா உங்கள் அப்பாவோட சமையலை பிடிக்கும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் அப்பா செஞ்ச சாப்பாட்டுலேயே இல்லை டிஷ்ஷிலையோ எது ரொம்ப பிடிக்கும்னாலும் அந்த பேரை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.